ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை எந்த காரணத்திற்காகவும் அலட்சியம் செய்து விடாதே. உன்னை தாய் எச்சரிக்கைப்படுத்துவதற்கே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேட்டுவிட்டு போ என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் பேசுவதற்கு உன் தாய் காத்திருக்கின்றேன். முக்கியமான காரியங்களை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நடந்ததையும் நடக்கப் போவதையும் உன்னிடம் நான் அனுதினமும் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன். நடப்பதை பற்றி தெரிந்திருப்பாயா? நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் புரிந்திருப்பாய். ஆனால் நடக்கப் போவது என்னவென்று தெரியுமா? அதை தெரியாமல் இருக்கும் என் பிள்ளைக்கு எந்த வகையிலும் சிக்கல் விடாமல் இருக்க வேண்டும். அதில் என் பிள்ளை சிக்கிவிடக்கூடாது என்பதால்தான் உன் தாய் ஒரே நோக்கத்தில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஆனால் உன்னை தேடி வந்திருக்கின்றேன், நீ எனக்கில்லை என்று அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இது உனக்கானது தான் என் தங்கமே. உன் தாயின் வாக்கை கேட்டுவிட்டு மனம் நிறைவாக போ என் தங்கமே. உன் மனதில் ஏன் இந்த குழப்பம்? உன் தாய் நினைத்தது உன் குழப்பங்கள் அடைய வைப்பதற்காக இல்லை. இது எப்படி எனக்கு பயமாக இருக்கிறதே என்று நீ சொல்லும்போது எனக்கு வேதனையாக இருக்கின்றது என் பிள்ளையே. உன் வார்த்தைகளை கண்டு எதற்காக நடுங்குகின்றாய்? என் வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது எதற்காக அச்சமுடுகின்றாய்? என் சத்தம் கேட்கும் பொழுது நீ நடுநடுங்கி போகின்றாயே. என்னுடைய சத்தம் ஏன் உனக்கு பயம் தோன்றுகின்றது? என்னிடம் இருக்கும் அனைத்தும் உனக்கென்று நான் இருக்கின்றேனே என் தங்கமே. உனக்கான நல்லதையும் கெட்டதையும் கொண்டு வரும் இந்த தாயை பார்த்து எதற்காக பயம், நடுக்கம்? இதுவெல்லாம் என் தங்கமே, காரணங்களை தெரிந்து கொள் இப்பொழுது என் அன்பு குழந்தையே. என் வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்ப்பதற்கு தான் இந்த நேரத்தை சுற்றி உனக்காக இருக்கின்றேன். எதிர்மறை ஆற்றல்கள் என்னுடைய வார்த்தைகளை உனக்கு பயமுறுத்தும்படி செய்து கொண்டே இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே. உன் தாய் உனக்காக வாக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கும் இந்த நேரம்தான் இந்த குரலின் வலிமை இப்படி இருக்கும் என் குழந்தையே, என் பிள்ளையே. ஏனெனில் நடக்க இருக்கும் அனைத்து காரியங்களும் சாமானியப்பட்டது அல்ல. நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் பற்றியும் நடக்க போகும் காரியங்களை பற்றியும் நான் உன்னிடம் எப்படி சொல்வது? எப்படி அதையெல்லாம் நீ புரிந்து கொள்வாய்? என்ன செய்வது? போகும் காரியங்கள் பற்றியும் நான் உன்னிடம் எப்படி சொல்வது என் குழந்தையே? நடக்க போகும் காரியங்களை எல்லாம் பற்றி உன்னிடம் கூறிவிட வேண்டுமல்லவா? முதலில் நீ நன்றாக பொறுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. உங்கள் வார்த்தைகளை கேட்க எனக்கு பயமாக இருக்கிறது என்று நீ சொல்ல வைக்குவது உன் எதிர்மறை ஆற்றலே என் தங்கமே என்பதை நீ புரிந்து கொள். என்னுடைய குழந்தையே, தெரிந்து என்னுடைய வார்த்தைகளை எப்படிப்பட்டது என்பது என் குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். தெய்வத்தை பார்த்துவிடக் கூடாது என்று உன் எதிர்மறை சக்திகள் பண்ணும் இதையெல்லாம் நீ ஒரு நாளும் உன் மனதிலோ உன் எண்ணத்திலோ கொண்டு விடாதே என் குழந்தையே. ஆனால் நீ தெய்வங்களை பார்த்தாலும் கூட பயப்படுகின்றாய். அதையெல்லாம் செய்தது அவர்கள்தான். அவர்கள் செய்த செய்வினைகளையே இப்படி செய்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கும் இந்த எதிர்மறை ஆற்றல்களும் உனக்கு ஏவப்பட்ட ஏவல்களும் உனக்கு ஏவி இருக்கும் இதையெல்லாம் தான் உனக்கு இதற்கான காரணமாக இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. இந்த தாயை உன் அச்சப்படுத்துவதற்காக வரவில்லை, உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவே வந்திருக்கின்றேன். உன் தாய் உன்னிடம் பேச வருவது இந்நேரத்தை
வீணாக்கவில்லை பிள்ளையே என்று உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இன்று இல்லாவிட்டாலும் நாளை என்று நாளில் உன் தாய் சொல்வது மீண்டும் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு வந்துவிடும். அதில் இருந்து நீ சுலபமாக மீண்டு விடலாம் என்பதற்காகத்தான், மீண்டு விட வேண்டும் என்பதற்காகவும் தான் உனக்கு முன்பே வந்து உன்னிடம் அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே. வேண்டாம், நானே அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன், எனக்கு வரும் அனைத்தையும் நானே சமாளித்து பார்த்து கொள்கின்றேன், என்னை நானே காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று எண்ணம் உனக்கு இருந்தால் எனக்கு நேராக நின்று உன் கைகளிலிருந்து என்னை வணங்காமல் உன் வாயால் சொல் என் தங்கமே. அதன் பிறகு நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். உன் தாய் உன்னிடம் நான் எதையும் கொண்டு வர மாட்டேன். உனக்காக கொண்டு வருவதை அனைத்தையும் உன்னை செவி கொடுத்து கேட்க சொல்ல மாட்டேன். இந்த தாய் சொல்லும் வார்த்தைகளை கேள் என்று நான் சொல்ல மாட்டேன். என் சத்திய வாக்குகளை நீ கேட்டுவிடு. உனக்கு அவசரமான செய்திகளை உன் தாய் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த தெய்வத்தின் வாக்கை கேள். உனக்காக வந்த இந்த தாயின் இந்த நேரத்தை தாய்க்காக செலவிடு என்று உன்னிடம் நான் சொல்ல மாட்டேன். உன்னையே தேடி வருவதால் நீ என்னை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. நாளுக்கு நாள் நீ அழிவதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் அழிவு அதிகப்படுத்தி கொண்டே செல்கின்றார்கள் அவர்கள் இருக்கும் வேகம் கூட உன் வாழ்க்கையை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு சற்று கூட இல்லையே என் தங்கமே. உன் வாழ்க்கையை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே. உன் வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கு வேகம் குறைவாக இருக்கின்றதே, அது ஏன் எப்படி என் தங்கமே என்பது உண்மையல்லவா என் தங்கமே. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வந்த இந்த தாயை வரவேற்பதை விட்டுவிட்டு அலட்சியமாக எண்ணிவிட்டு செல்கின்றாயே. உனக்கு நல்லதா இது? உனக்கு நல்லதையே கொண்டு வரும் இந்த தாயை இத்தனை அலட்சியமாக செய்கின்றாயே. உனக்கு கெடுதல் நடந்துவிடக் கூடாது என்பதுதானே இந்த தாயின் எண்ணமாக இருக்கின்றது. அதை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் என் குழந்தையே? உனக்காக தினமும் நான் உன்னை கொண்டு வந்து விடுகின்றேன். ஆனால் நீயோ எனக்கில்லை என்று அலட்சியமாக இருக்கின்றாயே. எதற்கு இத்தனை அலட்சியம் என் தங்கமே? உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் யோசிப்பது அளவிற்கு கூட நீ யோசிக்க மறக்கின்றாயே. அவர்கள் உன் வாழ்க்கையை அழித்துவிட அத்தனை யோசனைகள், அத்தனை செயல்கள், அத்தனை செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீயோ அதை பற்றி அக்கறை இல்லாமல் இந்த தாயை அலட்சியமாக எண்ணி விடுகின்றாய். இருந்தாலும் கூட எனக்காக காத்திருக்கும் என் பக்தர்களை விட்டு உனக்கென்று வருகின்றேனே. என்னை அலட்சியம் செய்து விடாதே. வரவேற்க கற்றுக்கொள் என் தங்கமே. என்னை விட்டு விலக எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கும் என் குழந்தையே. அது மட்டும் இல்லாமல் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினைகளும் இல்லை, அனைத்துமே உன்னை சந்தோஷத்தை குறைத்து அது எல்லாம் சந்தோஷமாகிவிடும் என் தங்கமே. ஏனென்றால் இந்த தாயிடம் நீ வரமாட்டாய் என்று தெரிந்தால் அதுவெல்லாம் சந்தோஷத்தில் கூத்தாட்டம் போடும் பிள்ளையே. அதற்கு வாய்ப்பு கொடுத்து விடாதே என்று கூறவே வந்தேன் பிள்ளையே. நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உனக்கு எதிராக உன் அழிவை கொடுக்க காத்திருக்கின்றது என் தங்கமே. இனி இது நான் வரை அலட்சியமாக இருந்தால் நான் இதை எல்லாம் நீ இழந்து இருக்கின்றாயே என் தங்கமே. இதுவெல்லாம் ஒருவனின் கையில் இருந்து அதை வைத்துத்தான் ஒருவன் உனக்கு மேலும் மேலும் செய்வினைகளை செய்து கொண்டே இருக்கின்றான். உன்னிடம் இருந்து எடுத்த அனைத்தையுமே அவன் வைத்து செய்வினைகள் செய்ய தொடங்குகின்றான் என் தங்கமே. அதற்கு மேலாவது நான் சொல்வது பொருட்களை பத்திரமாக
வைத்து பழகு என் தங்கமே. இது ஏதாவது ஒன்று நீ அலட்சியம் செய்துவிட்டாலும் அலட்சியம் காட்டுவிட்டாலும் உன் முடிவை நீயே அருகில் கொண்டு வந்து விடுகின்றாய் என்பதை நீ புரிந்து வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னை நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிவிட்டேன். அலட்சியம் காட்டாதே. உன் மீது கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்க நான் இல்லை. என்னுடைய சொல்லை நீ கேட்டுவிடு பிள்ளையே. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று அலட்சியம் செய்து விடாதே. நான் சொல்லும் விஷயத்தை நீ கேட்டுவிடு. நான் உனக்கென்று அனைத்தையும் புரிய வைத்து விடுவேன் என்பதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி வருகின்றேன். இதையெல்லாம் உன்னிடத்தில் சேர்த்து விட்டால் இந்த தாய்க்கு நிம்மதி கிடைக்கும். இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஜாக்கிரதையாக இருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே. அனைத்துமே நல்லபடி நடக்கட்டும். இந்த பொருட்கள் அனைத்தையுமே கவனமாக வைத்துக்கொள். உன் வீட்டிலிருந்து மீண்டும் துளைந்து போகும் நேரம் வந்தால் உனக்கு ஆபத்தை நீயே தேடிக்கொள்வது போலத்தான் என் தங்கமே. கவனமாக இரு பிள்ளையே. கவனம் தேவை என் தங்கமே. உன் வீட்டில் இருக்கும் நீ தலைவாரும் சீப்பு, உன் தலைமுடி, உன் துணி, நகம், புகைப்படம், ₹1 நாணயம், இது போன்று பல சொல்லலாம் என் தங்கமே. இதையெல்லாம் நீ அவர்களிடமிருந்து ஜாக்கிரதையாக வைத்துக்கொள். இதையெல்லாம் அவர்கள் கண்ணில் பட்டால் உடனே எடுத்துக்கொண்டு போய் உனக்கான செய்வினை ஏவல் இவை எதையாவது செய்து உனக்கு தடங்கல்களையும் ஆபத்துகளையும் உனக்கான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என் தங்கமே. இதையெல்லாம் கவனமாக உன் வீட்டில் வைத்துக்கொள். உன் தாய் உன்னை எச்சரிக்கைப்படுத்தவே இவ்வளவு நேரமாக இதையெல்லாம் சொன்னேன். நீ எச்சரிக்கையாக இருந்து கொள் என் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எதை பற்றியும் கவலைப்படாதே. நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த தாயை மட்டும் நீ அலட்சியமாக எண்ணிவிடாதே என்று கூறத்தான் வந்தேன் என் தங்கமே. ஜாக்கிரதையாக இரு. உனக்கு ஜாக்கிரதை தேவை. அலட்சிய குணத்தை விட்டு சுறுசுறுப்பாக அலட்சியப்படாமல் எல்லாவற்றையும் கேட்டு கவனமாக இரு என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டால் உனக்கு நன்மை கிடைக்கும். உனக்காக மங்களம் உண்டாக செய்கின்றேன் என் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு என்றும் நல்லதையே கொடுப்பேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.